சத்தம் கேட்டு சித்தம் அறிதல் எப்படி? ஹவு டு டிசர்ன் காட்ஸ் வாய்ஸ் அண்ட் இஸ் வில். எப்படி ஆண்டோட சத்தத்தை கேட்கறது, அவருடைய சித்தத்தை எப்படி அறிவது? ஒரு காரியத்தில் தேவனுடைய சித்தம் அறிய வேண்டும் எனில் திடுதப்பென்று அது நடந்து விடுவதில்லை. தேவனோடு நெருக்கமான இடைவிடாத உறவு கொண்டால் மாத்திரமே அது சாத்தியம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் மேய்ப்பன். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். பார்த்தீங்களா? நாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும். நல்ல மெய்ப்பனால் நாம் நாள்தோறும் நடத்தப்பட்டால்தானே அவரது சத்தம் அறிந்து சிதறாமல் நடப்பது சாத்தியமாகும். அப்போ ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஆவியானவர் உதவியை கேட்கணும். நமக்கு பின்னாலே கேட்கும் சத்தம் ஆவியானவரின் மெல்லிய சத்தமே ஆகும். அந்த ஆவியானவர் நமது பாவத்தை கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று இயேசுவானவர் வாக்களித்திருக்கிறாரே. பாருங்கள், யோவான் 16:8 மற்றும் 13 வசனங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார்? ஆவியானவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் திறந்த மனதுடன் காத்திருக்க வேண்டும். மேலும் விருப்பத்தையும் செய்கையும் தேவன் நம்மில் உண்டாக்குவார் என்றும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே நம்ம அந்த வாக்கு தத்தத்தை படிக்கிறோம்? பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த விருப்பம் கூட, நல்ல காரியங்களுக்கான விருப்பம், அதை செய்வதற்கான ஆற்றல் எல்லாமே தேவன்தான் நமக்கு தர வேண்டும். அந்த விருப்பம், அதான் சித்தம். வில் அப்படின்னு சொல்லுவாங்க. டு வில் மீன்ஸ் டு சூஸ். அந்த சித்தத்தை நமக்குள்ளாக, அந்த விருப்பத்தை அவர் உண்டாக்குகிறவர். அதாவது அவர் நமக்கு சூஸ் பண்ணுவார், நமக்காக அவர் தெரிவுகளை செய்வார். தேவனுடன் நம்பகமான உறவில் நிலைத்திருக்க நான் என்னை அர்ப்பணிக்கும் போது அவர் எனக்குள் வசிக்கும் கிறிஸ்துவானவர் ஆவியானவர் மூலமாக அவர் உள்வசிக்கிறாரே, அவர் எனக்காக தெரிவுகளை செய்வார். God will choose for me. நமக்குள்ளேருந்து அவர் செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது. தேவனை வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்பது மாத்திரம் நமது தலையாய குறிக்கோளாக இருக்கணும். கலாத்தியர் 2:20 பாருங்களேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தேன் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்குள் இருக்கிற கிறிஸ்து, எனக்குள் வசிக்கிற கிறிஸ்து, அவர் என்ன செய்வார்? ஞானமான காரியங்களை செய்ய எனக்குள் இருந்து அவர் வழி நடத்துவார். Desire of Ages பக்கம் 668 படிக்கிறோம். Those who decide to do nothing in any line that will displease God will know, after presenting their case before Him, just what course to pursue, and they will receive not only wisdom but strength. அதாவது தேவனை பிரியப்படுத்தாமல் அவரை அதிருப்திப்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாய் இருந்து அவரை பிரியப்படுத்தணும் என்பதில் மாத்திரம் குறியாக திட்டவட்டமாக செயல்படுகிறவர்கள் தங்களுடைய காரியத்தை ஆண்டுக்கு முன்பாக வைத்துவிட்டு, தங்களுடைய பிரச்சனை, தங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டுக்கு முன்பாக வச்சுட்டு, ஆண்டவரே நான் எப்படி எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் அந்த பாதையை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு ஞானம் மட்டுமல்ல, தேவன் பலனும் வல்லமையும் தருவார் என்பதை மிக அழகாக நாம் வாசிக்கிறோம்.